Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன செய்ய போறோம் அப்படினா cauliflower ball gravy. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் காலிஃப்ளவர் இந்த மாதிரி நான் செதுக்கி வச்சிருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாதி காலிஃப்ளவர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது இந்த பவுலில் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு வரமிளகாவை அரைச்சி கூட சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரேகனோ எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலர்னா போதும். ஒரு பாதி கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு எடுத்து நல்லா கலரிகிட்டே இருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமே நமக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர்ந்து எடுத்துக்கோங்க. கலந்ததை நல்லா இந்த மாதிரி கெட்டியாக உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி எல்லாம் நிறைய உருண்டை நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 15 உருண்டைகள் கிடைக்கும். இதில் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த எல்லா உருண்டையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டுலேருந்து 3 அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன். இப்போ இது 3ஐயும் சேர்ந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையில் ஒரு கொத்து கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பட்டை, 2 துண்டு லவங்கம், இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை நல்லா நம்ம வேக விடணும். ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கி நம்ம அரைக்கலை, அதனால் இது கண்டிப்பாக ராவாக தான் இருக்கும். அதனால் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதை நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்தளவுக்கு நல்ல ஒரு மூடியோ ஒரு பாத்திரமோ மூடி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரம் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை இந்த குழம்புல போட்டுடலாம். போட்டு நல்லா மெதுவாக கலரி விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா எல்லா உருண்டையும் உடஞ்சி பிரிஞ்சு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ரொம்ப மெதுவாக கலரி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு உருண்டையும் அந்த மசாலாவும் நல்லா உள்ளே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் மேலே போட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த டிஷ் அருமையாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே அருமையாக எடுத்து சாப்பிடலாம். சில டைம் நம்ம இதை அப்படியே நம்ம இந்த உருண்டையை மட்டுமே எடுத்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.